ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் த ரிக்ரெஸ்டு சன் ஆஃப் அ டியூக்கஸ் இன் அசசன் மான்வாவோட எபிசோட் 3 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் கடைசியாக பார்த்ததோட இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கடைசியாக இந்த பிளேஸ்க்கு வந்தப்போ இந்த ஏன்சன்ட் டெம்பிள், அதாவது இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லைட் லுமெண்டல் இருக்கார் இல்லையா, அவருக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கடைசியாக இந்த லேண்டோட ஹிஸ்ட்ரியை இரேஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட் டீமன் வார் 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அதனால தான். அதுவும் இல்லாமல் நான் நினச்சபடி அந்த ஸ்குவாட் அப்படியே இருக்குது. இதுதான் இந்த டெம்பிளோட ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட August 12 999 பிஃபோர் ஃபவுண்டேஷன்ன்ற மாதிரி ஒரு இதை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஹியூமனிட்டி பார்த்தீங்கன்னா எப்படியோ ஃபைனலாக டீமன் கிங்கோட ஆர்மியை வெள்ளியாஸ்லேருந்து துரத்தி அமுச்சு விட்டாங்க. அந்த டைமில் இந்த ஹியூமன் ஜெயிக்கிறதுக்கான காரணமாக இருந்தது இந்த காட்ஸோட வெப்பன்ஸ் தான். அதுவும் இந்த ஸ்வாடு புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்னால ஈஸியாக ஜெயிச்சாங்க. இதனால தான் நான் என்னோட டெத்தையுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதாவது சியானோட்ட பார்த்தீங்கன்னா ஆஷல் அந்த ஸ்வாடை வச்சு தான் கொள்ளுவான். ஆனால் நான் வந்தது இதுக்கு கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடோ மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறான். எல்லாருமே இதை ஷேடோ தான் நினச்சிருப்பாங்க, ஆனால் இது ஷேடோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் என்ட்ரு ஆகுறான். இது ஒரு பாத்வே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். இதுதான் ஆல்ட்ரா ஆஃப் லைட்டுன்ற ஒரு இடத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கும். உன்னை பார்த்ததில்ல ரொம்பவே சந்தோஷம் என்னோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். இதுதான் டிமானிக் ஸ்வாட் கைராம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ தொட்ட மாதிரியே இப்போயோ இருக்குது, ரொம்பவுமே நல்லா இருக்குது இந்த ஃபீல். குட் மார்னிங் கைராம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அது பார்த்தீங்கன்னா நீ இன்னுமே எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இந்த ஃபீலிங் ரொம்பவுமே ஃபெமிலியராக இருக்குது, இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, நான் எதையாச்சும் இப்போயே வெட்டணும் போலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடமே இருட்டாயிருது. அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சைல்டு உனக்கு எந்த பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா கேட்குது. என்னை எழுப்பி விட்ட, உனக்கு எந்த பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும்போது எனக்கு என்ன பயம், நீ தான் இப்போ என்னோட ஸ்வாட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக நின்றுட்டு இருக்கான். இப்போ இதுக்கு மேலே நீ ரிக்ரெட் பண்ண போகிற, உன்னோட பாடி இதுக்கு மேலே என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா வருது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அதோட கழுத்தை பிடிச்சிட்டு, நான் தான் அவன்கிட்ட சொன்னேன்ல இந்த ஸ்வாட் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிடுறான். என்னால் நம்பவே முடியாது. நீ யார், நீ நீ சக்ஸஸரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ அவன் ஆமாம் நான் தான் சக்ஸஸர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு எனக்கு ஏன் ஏருவோட ஆறா இங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஏருவோட சக்ஸஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உன்னோட மாஸ்டர் வந்துட்டேன் என்னை பார்த்து தலைகுனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை பார்த்து இப்படி சொல்லுவேன், நீ இன்னுமே சின்ன குழந்தை தான், என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண வருது. நம்ம ஹீரோவுமே லைக் பயங்கரமாக ஒரு ஃபைட் கொடுக்குறான். ஒரே செகண்டில் டிமானிக் ஸ்வாட் கண்ட்ரோல்ன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல் எடுத்துடுறான். அதனால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல, சரி நான் என்னோட டிஃபீட்டை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா அதோட டிஃபீட்டை ஒத்துக்குது. நம்ம ஹீரோ பரவாயில்ல, நான் எதுக்காக இங்கே வந்தனோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போதைக்கு நான் இங்கேருந்து கிளம்பட்டுமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாட் இப்போ நம்ம ஹீரோட கண்ட்ரோலில் வந்ததுனால அது சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, இது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஹே மாஸ்டர் உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. சியான் வேர்ட் தான் என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சியானா, இந்த பேரை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டது கூட இல்லை, ஏருவோட ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்து தான் நான் வந்திருக்கேன், ஆல்ரெடி ஒரு வாட்டி செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்வாட் கிட்ட, அதாவது அந்த ஸ்கேண்டலோட ஸ்வாட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்வாட் கிட்ட போய் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இன்னும் ஒரு 20 வருஷம் ஆகும் இவனோட ஓனர் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருக்கான் அந்த ஸ்வாடுக்கு முன்னாடி. உனக்கு எப்படி ஃபியூச்சர்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் கேட்கும் போதே அதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெட்டிடுறான். என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், மேபி நான் ஃப்யூச்சரை கூட மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இடவளமாக சிரிக்கிறான். இது ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவன் இங்கே வேலையை பார்க்குறான். ஃபைனலாக இவன் வந்த வேலை இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த டிமானிக் ஸ்குவாட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். அந்த ஸ்குவாடோட பேர் கேராம். இப்போ இந்த கேராமோட ஓனர் நம்ம ஹீரோ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து டைம் வந்துருச்சு. ஸோ பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுக்கான டைம் வந்து வந்ததுனால நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போயிடறாங்க. ஸோ நான் கடைசியாக வந்து கேட்குறேன், உனக்கு உண்மையாகவே அங்கே போகணுமா மைசன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ ஓப்பன் பண்ணுங்க, இதுக்கு அவன் கரெக்டாக என்னை ப்ரூவ் பண்ணால் தான் நான் வந்து விடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல் ஹவுண்டை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த வேலி இருக்கும்ல, அங்கேருந்து தான் வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஒரு ஹெல் ஹவுண்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ அவர் இருப்பார், ஒருத்தர் யூக்லன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சைலண்ட்டாகவே இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து தெரியும், ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ஒரு வேலையை வந்து பார்த்துருப்பான். ஸோ ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோகிட்ட போயிட்டு அவங்க கூட வந்து நான் டுவெல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, என்னோடய அப்பா கிட்ட நான் பண்ண ப்ராமிஸ் வந்து நான் காப்பாற்றணும். ஸோ என்னோடய ஸ்வாடை வந்து நான் ஏரில் ஸ்விங் பண்ணால் மட்டும் போதாது, எனக்கு வந்து உண்மையான ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபைட் வந்து வேணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஆமாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது, சரி உங்களுக்காக நான் வந்து ஃபைட் பண்ணுறேன், ஆனால் என்னோட ஷீட் மட்டும் தான் வந்து நான் ஃபைட் பண்ணுவேன், என்னோடய ஸ்வாடை எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. இங்கே என்ன நடந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லாதீங்க, இது வந்து என்னோட ஆர்டர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அவரால் இதை வந்து மீற முடியாது. அவருமே ஓகேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் ஃபீல் பண்ணுற அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 10 வயசு பையன்கிட்ட இந்தளவுக்கு ப்ரெஷரா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபைனல் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு அவர் வந்து டாச் பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் இன்னுமே வந்து நைட் கார்டுன்றதுனால அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தான். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி என்னால் இன்னும் வந்து உங்களை தோக்கடிக்க முடியல. ஸோ குட் ஜாப் யோல்கன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் ரொம்பவுமே சூப்பராக ஃபைட் பண்ணீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு வந்து நல்லாவே தெரியும், அவரால் என்னோடய வந்து சண்டை போட முடியுதுன்னா இந்த ஹெல் ஹவுண்ட் வந்து ஒரு ட்ரையல் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து லைக் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஷாட் தான். ஸோ ஒரே ஒரு ஷாட்டில் அதை வந்து கொண்டுறான். ஏன்னா வந்து பார்த்துட்டு இருப்பான், நான் ஒரே ஷாட்டில் முடிச்சு சீக்கிரமாக இதோட கதையை முடிச்சு விட்ருவோம், ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து அவன் ஒன் ஷாட்லேயே முடிச்சிடுறான். ஸோ இது வந்து எல்லாருமே ஒரு செகண்ட் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஈவன் நம்ம டியூக் இருக்கார்லையே, அவர் வந்து ஒரு நிமிஷம் பயங்கரமாக ப்ரௌட் ஆகிடுறாரு. ஸோ பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்த்த மாதிரியே நீ வந்து நல்லா சண்டை போடுற, ரொம்பவுமே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது சியானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபாதர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து திரும்பும்போது, மாஸ்டர் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஸ்வாட் வந்து கேட்டுட்ருக்கு. ஏன் என்னாச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம சியான் வந்து கேட்கும்போது, ஸோ என்னை பார்த்தா கிச்சன் நைஃப் மாதிரி தெரியுதா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அது வந்து கேட்குது. நம்ம ஹீரோ வந்து இல்லையே, நீ வந்து ஒரு டிமானிக் ஸ்வாட் தான், ஏன் வந்து அப்படி சொல்கிற அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, அப்போ என்னை சீக்கிரமாக யூஸ் பண்ணி தொலைங்க, ஸோ சீக்கிரமாக போயிட்டு அந்த பிளட் இருக்க இடத்துல வைங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அது கேட்டோடனே நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போய் அந்த பிளட் இருக்க இடத்துல வச்சோடனே அது மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உறிஞ்சிடுது. ஸோ அதுக்கான பவருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ கிட்டத்தட்ட இதோட பவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஸ்வீப் பண்ணி அந்த பிளட்லேருந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பவர் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ தோக்கடிச்சா அந்த ஹெல்லோன்கிட்ட போய் நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாடை வந்து வைக்கிறான். ஸோ உடனே வந்து அந்த பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ உங்களால் எவ்வளோ லைக் வந்து போட முடியுமோ அவ்வளோ லைக் வந்து போடுங்க. ஸோ அன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 100 கமெண்ட்ஸ் மேலே வந்துருச்சு. ரொம்பவுமே ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னவோ நினச்சிட்டு இந்த மான்வாவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன், பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு வந்து சீக்கிரமாக இந்த மொத்தத்தையும் முடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 6 எபிசோடுக்குள்ளே முடிக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.